இது மக்களின் கேள்விக்கான நேரம். என் பேர் தினேஷ், நான் புழல்ல இருந்து வரேன். சாரிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்றீங்களா? இப்போ நான் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கேன். இப்போ நான் யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு சஜஸ்ட் பண்றதெல்லாம் நீ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும், பேக்கரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிடணும், அப்பதான் உடம்பு இதுவாகுன்றாங்க. அது கரெக்டா? அப்பட்டமான தவறு. நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. இது நிறைய பேர் தப்பா கைடன்ஸ் பண்ணி விட்டுறது. அதுக்கே இயற்கை முறையிலே வைத்தியம் இருக்கு. உடம்பு இழைக்கணும்னு சொன்னா தேன், ஏன்னா தேன் மாதிரி ஒரு அருமருந்து வேற கிடையாது. தேனோட பாலை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஏறும். தேனோட சுடு தண்ணியில கலந்து ஒரு டம்ளர் இதுல ஒரு டீஸ்பூன் தேனை போட்டு சுடு தண்ணியில குடிச்சீங்கன்னா உடம்பு குறைகின்றது. அது இயற்கை வைத்தியத்தில் உள்ளது. அம்மையாருக்கு கூட தெரியும். கட்டாயம் உள்ள ஒரு நீதி அது. அதை நீங்க கடைபிடிக்கிறப்ப கட்டாயம் அதுக்கேற்ற பலன் வரும். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் இது பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. வணக்கம், என்னுடைய பேர் விஜயராம் கார்த்திக், கோடம்பாக்கத்துல இருந்து வரேன். பீஸா, பர்கர், நூடுல்ஸ் உடலுக்கு கெடுதல்னு ஐயா சொல்லிட்டாரு. இப்ப இருக்கிற உணவுப் பொருட்கள், காய்கறி, பழங்கள்ல எல்லாத்தையும் கலப்படம் வந்துச்சுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப நல்ல உணவுப் பொருட்கள் எங்களுக்கு எங்க கிடைக்கும்? நாங்க என்ன மேடம் செய்யணும்? இன்னைக்கு எல்லாமே நம்ம கை விரல்கள்ல இருக்கு. அதாவது மொபைல்லயே உலகத்துல இருக்கக்கூடிய எங்கேயோ இருக்கக்கூடியவங்களோட பேச முடியும். ஆனா நம்மளுடைய சாப்பாடு அப்படின்னும் போது திருப்பி தேட வேண்டிய ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்குன்றதை நீங்களே சொல்லிட்டீங்க. சோ அப்ப நம்ம எவ்வளவு தூரத்துல தள்ளி வந்துட்டோம் நம்மளோட வாழ்க்கை முறையிலன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான உணவு முறைகள் எங்க இருக்கு? இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் நிறையவே இருக்கு. நம்ம தேடுறது கிடையாது. தேடும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துலயே அது இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது, உங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கும். ஏன் அதை நீங்களே எல்லாருக்கும் கொண்டு போக கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் நான் வைக்கிறேன். அடுத்ததா, நல்ல உணவுகள் அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறிகள் நஞ்சு அப்படின்னா ஏன் வீட்லயே ஒரு தோட்டம் வைக்க கூடாது? இதுக்காக தனியா நம்ம யோகா பண்ண வேண்டாம். வீட்டுல இருக்கக்கூடிய தோட்டத்தை பராமரிச்சாலே போதும். அது கொடுக்குற ஆக்சிஜனும் அது கொடுக்குற காய்கறிகளும் ஊட்டச்சத்தும் சரி, உயிர் சத்தும் அதிகமுள்ள காய்கறிகளா இருக்கு. சோ இந்த மாதிரி பண்ணலாம். அரிசி வகைகள் அப்படின் போது பாரம்பரிய அரிசிகள் இருக்கு, இல்ல சிறுதானிய அரிசி வகைகள் இருக்கு. இந்த மாதிரி அரிசி வகைகள் நிறைய இடத்துல இன்னைக்கு ரொம்ப பிரபலமாவும் ஆயிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மளிகை சாமான் கடையிலயும் கிடைக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. சோ நம்ம தான் அதை போய் கேட்கறது இல்லை. நம்ம கேட்க என்ன ஆகும்னா அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க. நம்ம அதை மறக்க ஆரம்பிச்சோம்னா அவங்க அதை விட்டுட்டாங்க. அதாவது செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் அப்படின்னும் போது அந்த காலத்துல அதுதான் எல்லா இடமும் இருந்தது. நம்ம என்ன பண்ணோம்னா அதை அது சுத்தமா இல்ல, அது கலப்படமோட இருக்கு, இல்ல அவங்க கையை வைக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு காரணத்தினால அதை வாங்குறதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த கடைக்காரருக்கும் ஒரு வியாபாரம் போச்சுன்றனால அவர் அதை நிறுத்திட்டு பாக்கெட் எண்ணெய்களை வாங்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு நீங்க திரும்பி போய் அந்த எண்ணெய்கள் எனக்கு வேணும், இல்ல இந்த உணவு வகைகள் எனக்கு வேணும், இந்த மாதிரி நஞ்சில்லாத காய்கறிகள் எனக்கு வேணும் நீங்க கேட்கும்போது அவங்க தேட ஆரம்பிப்பாங்க அந்த கடைக்காரர்கள். ஏன்னா 4 கஸ்டமர் என் வீட்டுக்கு அவனை நான் விட முடியாது அப்படின்ற போது அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அவங்க தேட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும், உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். சோ நம்ம தான் போய் ஒரு இடத்த கேட்க ஆரம்பிக்கணுமே தவிர எங்கேருந்தோ வரும் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நம்மளோட முயற்சி மட்டுமே நமக்கு சேரும். என்னுடைய பேர் ராபின், நான் திருவள்ளூர்ல இருந்து வரேன். இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் ஆண்கள் தான் 6 பேக் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா பாலிவுட்ல ஹீரோயின்ஸ் எல்லாம் 6 பேக் வைக்கிறாங்கன்ட்டு நம்ம லேடிஸும் 6 பேக் வைக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லதா? இந்த 6 பேக்கால நம்மளுக்கு கெடுதல் எவ்வளவு இருக்கு அப்படின்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஆண்கள் அதை வைக்கும் போது அது கெடுதலை ஏற்படுத்துதுன்னும் போது பெண்கள் அதை ட்ரை பண்றதே கெடுதல் தான். ஏன்னா அவங்களோட இயற்கைக்கு மாறான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா கெடுதலை கொடுக்கும். இதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அவங்க எடுக்கக்கூடிய உணவு வகைகள் இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு பிரபலத்துக்காக அவங்க பண்ணிடுறாங்க. பட் பிற்காலத்துல அது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். என் பேர் அசோக்குமார், திருவாரூர் மாவட்டம் புதுக்குடிங்கிற பகுதியிலேருந்து வரேன். என்னோட கேள்வி தனசேகர் சார்கிட்ட. இப்போ ரோட்டை விட்டு வெளில போனாமல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கார்னரில் அந்த கார்னரில் 2 ஜிம் இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வர்மக்கலையோ சிலம்பமோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. அது காரணம் மக்கள்கிட்ட ஆர்வம் இல்லையா, இல்லை அந்த சொல்லிக் கொடுக்குற கலைஞர்கள் இல்லையா? அயல்நாட்டு மோகம் என்பது நமக்கு திணிக்கப்பட்ட ஒன்று. அதாவது நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரியும், ஆங்கிலம் படித்தா தான் நாம ஒரு அறிவாளி மாதிரியும், நம்ம பேசுற சொற்கள்ல எல்லாத்தையும் ஆங்கிலத்தை கலந்து ரைஸ், ஒயிட் ரைஸ், பேண்ட், ஷர்ட், பாடி பெயின், இப்படி பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறைகள் மொத்தமும் அயல்நாட்டுக்காரன நீங்க தொட்டு நிக்கிறதுனால அதே மாதிரி உடற்பயிற்சி, உணவு முறை, ஆடை, நடைமுறை, பாவனை மொத்தத்தையுமே நீங்க அயல்நாட்டா மாத்திக்கிட்டா தான் உங்களை ஒரு உயர்ந்த ஜாதின்னு மதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஜாதியே உயர்ந்த ஜாதியா இதெல்லாம் திணிக்கப்பட்ட விஷயங்கள்னு தமிழ் மக்கள் உணரணும். அப்ப திணிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கும் போது நம்மள இதெல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு. நாங்க ஒரு மருத்துவத்தை செய்ய முடியல. ஒரு குழந்தைய கொண்டு வராங்க, அந்த குழந்தைக்கு கையெல்லாம் புண்ணு. என்னம்மான்னு கேக்குறேன், 6 மாதமா மருத்துவம் பார்க்கலாம், 6 மாத குழந்தை கையில எல்லாம் புண்ணு இருக்கு, என்னம்மா செய்யுது, தாய்ப்பால் இல்லையா? நான் கேக்குறேன், இல்லன்னாங்க. தாய்ப்பால் கொடுக்கறது மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. காரணம் தாய்ப்பால் சுரக்கிறது இல்ல,
காரணம் என்னன்னா அப்டமன் வந்து நீங்க டைட் பண்றது இல்ல. அடிவயிறை வந்து கெட்டிப்படுத்தக்கூடிய எந்த வேலையும் பெண்களுக்கு கிடையாது. வேதாத்திரி மகரிஷி தெளிவா சொல்றாரு, இடுப்புக்கு மேல அடுப்பு வந்த அன்னைக்கு நோய் வந்துச்சு பெண்களுக்குன்னு. காரணம் என்ன? நீ தரையில உட்காரும் போது இங்க உன்னுடைய ஈரல் அமுக்கப்படுகிறது, வயிறு அமுக்கப்படுகிறது. நீ ஊதும் போது பிராணாயாமம் தன்னால சுவாசிக்கப்படுது. பிராணாயாமம் நீங்க வீட்டுல செஞ்சீங்க, அடுப்பு ஊதும் போது. விறகுல சமைக்கும் போது நல்ல உணவு கிடைச்சது. இன்னைக்கும் வெளிநாட்டுல இருந்து வர்றான், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறான், விறகுல சமைக்கிறான் பாத்துட்டு வந்து வெள்ளைக்காரன் சாப்பிடுறான். ஆனா விறகுல சமைச்ச நீ போய் கேஸ்ல சமைச்சுக்கிட்டு ஓவன்ல சமைக்கிற. அப்ப மாறியாச்சு, அடுப்பு வந்துருச்சு. அப்புறம் அம்மி அரைக்கிறது இல்ல, மாவு ஆட்டுறது இல்ல, துணி துவைக்கிறது இல்ல. இப்படி எதுவுமே இல்லாம போச்சுன்னா பெண்கள் வந்து இந்த இடத்தை கெட்டிப்படுத்தக்கூடிய வேலை இல்லாம போனதுனால இந்த இடம் லூஸ் ஆயிருச்சு. அதனால வந்து என்ன ஆகுது, தளர்வாகி அங்க இருக்கக்கூடிய யூட்ரஸ் எல்லா பெண்கள் 190% உடனே 50,000 யூட்ரஸ் எடுத்துறான், 50,000 கருப்பை எடுத்துக்கிட்டே இருக்கான் ஆங்கில மருத்துவம். ஒரு முறை எடுத்தா சாகிற வரைக்கும் நீ அவங்களுக்கு கப்பம் கட்டணும். அதுக்கு தமிழ் மருத்துவத்தை போங்க, நாங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நாங்க சும்மா உட்கார்ந்துருக்கோம், அவன் கழுத்துலையும் காதலையும் எல்லாத்தையும் மாட்டிட்டு உட்கார்ந்துருக்கான், பெரிய அரண்மனையை கட்டி வச்சிருக்கான். பார்த்து ஏமாறுறீங்களே தவிர இதுக்கு மக்களுடைய விழிப்புணர்வு தான் தவறு. நீங்க வந்து திணிக்கப்பட்ட நிலையில வாழ்றதுனால இது நடக்குதுன்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாரும் நீங்க சொல்லி இதை மாத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா, என் பேரு கதிரேசன், விருகம்பாக்கத்துல இருந்து வரேங்க ஐயா. தனசேகரன் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா. நம்ம உடம்புல இதயத்தை மாத்திரம், கிட்னியை மாத்திரம், உடல் உறுப்புகள் அனைத்தையுமே மாத்திரம், மனித மூளையை மாற்ற முடியுமா? அவ்வாறு மாற்ற முடியும் என்றால் இதே நினைவுகளை திரும்ப பெற வாய்ப்புள்ளதா? அங்கதான் நம்ம சித்தர்கள் ஜெயிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கையை நான் இல்ல, தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த கையுக்குள்ள நான் இருக்கேன். இந்த கையை வெட்டி வச்சீங்கன்னா அந்த கை வேலை செய்யாது. இந்த கண்ணு பார்க்கல, இந்த கண்ணை தோண்டி வச்சா கண்ணு பார்க்காது. அப்ப நான் யார் என்பதை ஆராய்ந்து இந்த உலகத்திற்கு அறிவித்தது தான் சித்தர்களோட வேலை. அப்ப நீங்க உடல் அல்ல, ஆனா எந்த காரணத்தை முன்னிட்டும் கத்திய உடல்ல வைக்க விடாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு தடவை அறுத்துட்டா அது நல்ல, ஒரு தடவை ஒரு கீரல் விழுந்தாலே கோடு இருக்கு. இதயத்தா இருக்கிறான், வயிற்றா இருக்கிறான்னா நீங்க எப்படி விடுவீங்க? அவ்வளவுக்கும் இங்க யோகா இருக்கு, வர்மம் இருக்கு. வர்மத்துல கட்டுப்படாத எந்த நோயும் கிடையாது. நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, மூளையே தோண்டி வச்சா மூளை சிந்திக்குமா அப்படின்னா, நம்ம எத்தனையோ மூளைகளை இழந்திருக்கோம். அத்தனை மூளையும் பிறக்கிற குழந்தைக்கு வச்சு செயல்படுத்தி இருக்கலாம் ஐயா. தந்தை பெரியாரோட மூளையை பயன்படுத்தி இருக்கோமே, முடியாது. ஐயா, என் பெயர் நளினி, நான் போரூர்ல இருந்து வரேன். என்னுடைய கேள்வி தியாகராஜர் ஐயாவிடம். ஐயா, 5 to 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு உடற்பயிற்சி பயிற்றுவிக்கலாமா? கராத்தே கான்செப்ட் ஒரு 5 இயர்ஸ்லயே நம்ம வந்து பேசிக் எக்ஸசைஸ் கொடுக்கலாம். ஆனா வந்து ஹார்ட் ட்ரைனிங் கொடுக்க கூடாது. நீங்க கடுமையான பயிற்சி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிளேஃபுல்லா டெக்னிக் கொடுக்கணும். நீங்க ஒரு அவங்க விளையாட்டுத்தனமான டெக்னிக் கொடுக்கணும். நீங்க வந்த உடனே இப்ப இந்த நம்ம அந்த காலத்துல சொல்லுவோம், பாக்ஸிங் போனா மூக்கு உடைக்கிறது, ரத்தம் வரும், அந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது. நீங்க கிளாஸுக்கு வந்தீங்கன்னா அது சிஸ்டம் பவ் பண்றோம், அது ஒரு டிசிப்ளின் நிக்கணும். நீங்க பேசிக் பஞ்சு, அவங்களுக்கு வந்து பேசிக் எக்ஸசைஸ், ரோல்ஸ், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிளேஃபுல்லா டெக்னிக் கொடுத்து அந்த சிஸ்டம் இருக்காங்க. இப்போ வேர்ல்ட் லெவல்ல வந்து 5 இயர்ஸ் கூட கராத்தே, எப்படி ஸ்விமிங் கூட 5 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஜிம்னாஸ்டிக்ஸ் 5 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம், இந்த மாதிரி கராத்தே கூட பேசிக்லாம் அந்த எக்ஸசைஸ் தான் வருது. ஜிம்னாஸ்டிக்கோட பேஸோட எக்ஸசைஸ் தான், பேஸ் எக்ஸசைஸ் தான் கராத்தேக்கும் வருது. ஸோ எல்லாமே வந்து அதுல வந்து தவறு இல்லை. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது ப்ராப்பரா ஒரு இன்ஸ்ட்ரக்டர் முறையான பண்ணும். இப்ப கராத்தேலாம் வந்து நாங்க வந்து கிளவுஸ், மேட் இல்லாம ஆரம்பிக்கிறதே இல்லை. சோ அது தகுந்த பயிற்சியாளர் பண்ணணும். இன்னைக்கு பார்த்தோம்னா வாழைப்பழம் நம்ம சொல்லும் பொழுது கடைகள்ல ரொம்ப சாதாரணமா கிடைக்கக்கூடியது அந்த மோரிஸ் பழம். இது வந்து திரும்பி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அது மட்டும் இல்லாம எல்லா ஒரு இடங்கள்லயும் கிடைக்கக்கூடியது இந்த சோளம் ஒரு கப்ல கொடுக்கறாங்க. இதுவும் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. இதை சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது, நம்மளோட விதைப்பு திறன், அதாவது குழந்தை பெற்றுக்கிற திறன் குறையும். அது மட்டும் இல்லாம கேன்சர் போன்ற கொடிய நோய்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோளம்னா எந்த மாதிரி? இந்த ஸ்வீட் கார்ன் சொல்லிட்டு, அமெரிக்கன் கார்ன் சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் கிடைக்குதுல்ல, அந்த மாதிரியான சோள வகைகள். நம்மளுடைய நாட்டு சோளம் கிடையாது. ஏன்னா நாட்டு சோளம் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம கேட்டாதான் அது கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் பக்கம் வந்தனால அந்த சோளங்கள் வெளியில வரதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்வீட் கார்ன் சொல்லக்கூடியது எல்லா இடங்களையும் ஒரு கப்ல போட்டு மசாலா போட்டு தராங்க, இந்த மாதிரியானது. அதே மாதிரி வாழைப்பழம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் மற்றும் எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடியது இந்த வாழைப்பழம். இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சோம்னா இந்த வாழைப்பழத்துக்கு பேர் என்ன, இது இருந்துதானா தெரியாது யாருக்குமே. பச்சை வாழைப்பழம் தான் பெருசா இருக்கும். பட் இன்னைக்கு பச்சை வாழைப்பழம் எப்படி மஞ்சள் ஆச்சு, அதுக்கு காரணம் என்ன? இதோட
பூர்வீகமே இல்லாத ஒரு வாழைப்பழம் அப்படின்னும் போது அது புதுசா வந்த ஒரு ரகம். சோ விதையும் இல்லாம, அதாவது மரபணு மாற்றப்பட்ட ஒரு ரகமா இருக்கும்பொழுது அது என்ன பண்ணும்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை மாற்றும். சோ இது மாறுதல் ஏற்படும் பொழுது எந்த ஒரு செயல்பாடும் செம்மையா இருக்காத ஒரு நிலை தான் நமக்கு வரும். அப்படின்னும் பொழுது குழந்தை பிறப்புன்றது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு எல்லா இடத்துலயும். சோ இந்த மாதிரியான உணவு வகைகளை நம்ம தான் பார்த்து நம்ம தான் அதெல்லாம் தடுக்கணும். இது எங்க இருந்து வந்துச்சு, இது என்ன, நம்ம தான் ஆராய்ச்சி பண்றோம். நிறைய விஷயங்களுக்கு ஒன்னொன்னுக்கும் நம்ம காரணங்கள் கேட்கிற மாதிரி இதையும் நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்ம என்ன சாப்பிடுறோம்னு தெரியும். இன்னைக்கு இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் நம்ம அரசு நிறைய இடங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வாழை இலை குளியல், மண் குளியல், இதெல்லாம் முதல்ல எந்த செலவும் இல்லாம ஒரு ஆரோக்கியத்தை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இதெல்லாம் இதெல்லாம் எப்படி பண்ணிக்கணும் இன்னைக்கு குரலகத்துல இருக்கு. இப்போ எத்தனை பேர் அதை பயன்படுத்திக்கிறாங்கன்னா தெரிய வரதே கிடையாது நிறைய பேருக்கு. சோ இந்த மாதிரியான இது என்ன பண்ணும், எப்படி ஒரு மண்ணை பூசினாலே உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் சரியாகுது. சோ அப்படின்னும் போது அந்த அளவுக்கு நம்மளுடைய இயற்கை மருத்துவம் ஒரு ஆழமான ஒரு விஷயம்ன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு அதை நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நமது பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சொல்ல விரும்புவது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விதமான செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, என்ன விதமான உடற்பயிற்சியாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ரொம்ப குறைந்தபட்சம், அதாவது 1 hour பண்ணா நல்லது, குறைந்தபட்சம் ஒரு அரை மணி துளிகளாவது நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகி ஆகணும். இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது ஏன் குடிக்கணும்? சும்மா எல்லாம் சொல்றாங்க, எதுக்கு, அதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஏன்னா நம்ம உடம்புல 80% வாட்டர் கண்டென்ட் இருக்கு. 80% வாட்டர் கண்டென்ட். அதுல 50% பாத்தீங்கன்னா ஆசிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட் அண்ட் பிளட் அந்த மாதிரி இதுல இருக்கு. 40% உள்ளது பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40%. அது 40% பாத்தீங்கன்னா நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் சொல்லுவோம். நம்ம இதுல இருக்கு, மூளையில இருக்கு, கிரே அண்ட் ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மாதிரி தண்ணி ஆகாரங்கள் இருக்கு. சோ அப்ப நம்ம உடம்புல 80% தண்ணீர் இருக்கிறப்ப அந்த தண்ணி சத்த நீர் சத்து போச்சுன்னா டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். நீங்க நல்லா பாத்திருப்பீங்க, ஒருத்தருக்கு நடந்துகிட்டு இருப்ப கால் இழுத்துக்குச்சு, இதனோட என்ன சால்ட் கண்டென்ட். அப்ப என்ன, நம்மள ஒரு உப்புத்தன்மை கம்மியாயிடும். அதை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு தண்ணி குடிச்சாகணும். அதனாலதான் சொல்லப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கின், அதுக்காக தண்ணி எவ்வளவு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கின் உங்களோட தோல் நல்ல மிருதுவாகவும் சைனிங்கா இருக்கும். உடற்பயிற்சி நீங்க குறைந்தபட்சம் 30 நிமிடமாவது நீங்க செய்யும் பொழுது நேற்று சாப்பிட்ட உணவு இன்னைக்கு சரியாயிடுது. அதுக்கு மேல இருக்குதா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/2 hour பண்ணீங்கன்னா நீங்க நார்மலா மெயின்டைன் பண்ணலாம். ஐயா சொன்ன மாதிரி நீங்க ரெகுலரா உடற்பயிற்சி செய்யறப்ப, எங்க காலேஜ்ல இருக்காங்க ஐயா கூட பாத்துருக்காங்க, 87 வயசுல ஜான்சி ராணின்றவங்க இன்னைக்கு 100 மீட்டர் 400 ஓடிக்கிட்டு இருக்காங்க OMCA காலேஜ்ல. 87 வயசு, பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டாங்க. சோ நீங்க உடற்பயிற்சி கண்டினியூ பண்ணா நீங்க எந்த வயது வரையிலும் உடற்பயிற்சி செய்யலாம், உங்க உடம்புல எந்த உபாதைகளும் இருக்காது என்று சொல்லி நான் இந்த கருத்தை. ஐயா நீங்க சொல்லுங்க. தனசேகர் ஐயா, உடற்பயிற்சி, யோகா, வர்மா எல்லாமே நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தி கவலை இல்லாம வாழ்றதுக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம். அப்ப நோய்ங்கிறது உடலுக்கு வராமையே உடல் நல்லாதான் இருக்கு, ஆனா மனநோயில இருக்காங்க. ஏன் மனநோயில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் கவலையில இருக்காங்கன்னா, கவலைப்பட்டு இது வரைக்கும் எதுவும் நடந்தது கிடையாது. எல்லோரும் உங்களுடைய நோய்க்கு முதல் காரணம் கவலை தான். அப்ப கவலைப்படுறீங்க, ஒரு செயல் இருக்கு, அது உங்களால முடியும்னு தெரியுது, அதை பத்தி கவலை எல்லாம் விட்டுருங்க. இன்னொரு ஆசை இருக்கு, ஒரு கவலை இருக்கு, அது முடியாதுன்னு தெரியுது, அதையும் விட்டுருங்க. முடியாதுன்னு தெரியுது, அதையே நினைச்சு சாகிற வரைக்கும் செத்து போயிடுறோம். நாளைக்குன்னு எங்கேயுமே இல்ல. இந்த நொடி பொழுது உண்மை. இதத்தான் சித்தர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. நீங்க எப்படி வாழணும்னு சொல்றாங்கன்னா, இந்த நான் போட்டிருக்க சட்டைய இத்தனை வயது வரைக்கும் ஒரு நூல் கூட எனக்கு செய்ய தெரியாது, இதை இந்த மானுடம் வழங்கி இருக்கிறது. நான் உட்கார்ந்திருக்க இருக்கை இந்த மானுடம் வழங்கி இருக்கிறது. இந்த அரங்கு மானுடத்தால் வழங்கப்பட்டது. நான் போட்டிருக்க நகை மானுடத்தால் வழங்கப்பட்டது. என்னால செய்தது எதுவுமே கிடையாது. இந்த நன்றி உணர்வு, மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன், காத்து உள்ள போய் வந்துகிட்டு இருக்கு, மூச்சு விடும்போது சாகுறேன், இழுக்கும் போது உயிரோட இருக்கேன், ஆனா நிரந்தர உயிரோட இருக்கிறதா கற்பனை உலகத்துல இருந்துகிட்டு இருக்கேன். அதை மாத்தணும். நம்ம இரவு செத்து இருக்கேன், வரப்போற சாவை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன். ஒவ்வொரு இரவும் செத்து போயிடும், நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா அதை பத்தி, சாவை பத்தி கவலைப்படுறோம். கிடையவே கிடையாது. மகிழ்ச்சியா இருக்கணும்னா நம்ம மனம் தான் காரணம்.
அதுக்குதான் இந்த வர்மமும் யோகமும் பயன்படும்னு மக்கள் இந்த யோகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று இறுதியாக சொல்லி அண்ணா நீங்க சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நமது மக்களுக்கு, வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்க இந்த உடல் நலன் குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தந்தி டிவி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது, ஒரு நல்ல கான்செப்ட்ல இந்த ப்ரோக்ராம் நடத்துறீங்க. அதுக்கு நமது சகோதரர் சீமான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹெல்த்தை பொறுத்த மட்டும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. யூத்தா இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஜிம்முக்கு போறோம், ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியா எடுத்துக்கிறோம். நம்ம அதுக்குன்னு சில ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும். நம்ம மெயினா வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் எடுத்துக்கூடாது நம்ம. ஏன்னா இது வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது வந்து ஆல்கஹால் சாப்பிட்டா அது இன்னும் பெரிய லெவல்ல வரும். ஸோ சின்ன வயசுலயே நம்ம வந்து ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ இல்லாட்டி ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட் இல்லாம இருந்தா அதுவே ஒரு பெரிய ஹெல்த் நம்மளுக்கு. அருமை அருமை. நம்பர் 1. ஸோ 20 years வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஜிம்னா நம்ம சில பேர் வந்து பாடி பில்டிங் ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் ஒரு ஸ்போர்ட்டை எடுத்துப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் வந்து ஒரு எக்ஸசைஸ் நம்ம எடுத்துக்கணும். ஒரு 20 to 40 வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ல வந்து ஒரு எக்ஸ்பர்டஸ் ஆயிட்டீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ல ஒரு மெடல் வின்னிங் ஸ்போர்ட்டா ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலோ நேஷனல் லெவலோ இப்போ வந்து எல்லா கவர்மெண்ட்லயும் நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தராங்க. இப்போ எல்லா ஸ்போர்ட்டுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு தராங்க, அங்கீகாரம் தராங்க. எல்லா விதமான ஒரு ஒரு பிசினஸ் குரூப்பும் ஒரு கவர்மெண்ட்டும் அதுக்கான அங்கீகாரம் கட்டாயம் கொடுக்குறாங்க. எந்த கவர்மெண்ட்லயும் அது வந்து யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்க மேடம் சொன்ன மாதிரி ஃபுட்டு வந்து மெயின். ஸோ இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன அவைலபிள், நேச்சுரல் ஃபுட், ஆர்கானிக் ஃபுட்டோ. ஏன்னா வீட்டில் சொல்லுவாங்க நீங்க போய் சாலட் கேட்டா ஒரு வேலை கிடையாது, உனக்கு என்ன சாலட் வேணும், உனக்கு என்ன சாப்பிட்டு போகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அவைலபிளோ நமக்கு தகுந்த மாதிரி. இப்ப வீட்டுல கீரை சாப்பிட்டு சொல்லுவாங்க, கீரை யாரும் யங்ஸ்டர் சாப்பிடறதே கிடையாது. ஏதோ ஒரு கீரை வந்து எடுத்துக்கணும் நம்ம. பசங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு பாய்சன் சாப்பிடுற மாதிரி, ஆனா கீரைனே வேணாம் எனக்கு. ஸோ பேசிக்கலா வீட்டுல ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கணும் நம்ம. ஏதோ ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா பிரியாணி நல்லா தான் இருக்கும், ஆனா 3 வேளை சாப்பிட முடியாது. மத்தியானம் பிரியாணி, நைட்ல இட்லி ரசம் சோறு, அடுத்த நாள் இட்லி சாம்பார். ஸோ காம்பினேஷனை மாத்திக்கணும் நம்ம இன்னைக்கு இருக்குதுக்கு. சார் நீங்க பசங்கள்ட்ட போயிட்டு நீங்க வந்து ஒரு பர்கர் சாப்பிடாத, ஒரு பிஸா சாப்பிடான்னு சொன்னா சரி ஓகே, எடுத்தோடனே சொன்னா நம்மள வந்து என்ன இவரு அந்த காலத்துல சாப்பிட்டு நாங்க சாப்பிடக்கூடாதுன்னு கேட்பாங்க. வீக்லி ஒன்ஸ் வேணா பர்கர் சாப்பிட்டு சும்மா வந்து நம்ம மென்டலா அவங்களை கொண்டு வரணும். ஸோ மலேசியாலே வந்து பேன் பண்ணிருக்காங்க அஜினாமோட்டோ. நம்ம ஊர்ல இப்ப வந்து எல்லா ரோட் சைட் ரெஸ்டாரண்ட்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். நான் அஜினாமோட்டோ சேர்க்கணும். ஃபுட் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ், ஏஜுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸை நீங்க வந்து மாத்திக்கணும். அது நல்ல ட்ரெயினர் வச்சுக்கணும். ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டோன்ட் ஸ்மோக், அவ்வளவுதான். குட் ஹெல்த் வாழ்க்கையை வந்து நல்லா உங்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு அச்சீவ் பண்றேன்னா எனக்கு ஒரு பெரிய சக்சஸ் வந்து நீங்க வந்து பொலிட்டிக்கல் லைஃப்லயோ கராத்தே லைஃப்லயோ நோ ஸ்மோக்கிங் அண்ட் டோன்ட் ட்ரிங்கிங் தான். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி நீங்க என்னதான் பேரண்ட்ஸ் சொன்னாலும் உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க பண்ணா வாழ்க்கையை உங்களுக்கு வந்து பாடியோ இதா இருந்தா உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல நீங்க சக்சீட் ஆகணும் லைஃப். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அரங்கத்திற்கு வந்து நம்மிடையே தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த மதிப்புமிக்க பெருமக்களுக்கு அன்பு நிறைந்த நன்றி. எனதன்பு உறவுகளே, இன்று நாம் உடல் நலன் குறித்து விவாதித்தோம். உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்கிறார் நமது முப்பாட்டன் திருமூலர். பெருமதிப்பிற்குரிய நமது ஐயா தந்தை பெரியார் அவர்கள் உடல் என்பது மிக நுட்பமான வேலைகளை செய்கிற ஒரு தொழிற்சாலை, நல்ல பகுத்தறிவாதி அதை பேணி காப்பான் என்கிறார்கள். தன் உடலை நன்கு பேணி பாதுகாக்கிற ஒரு பகுத்தறிவாதியாக மதிப்புமிக்க கலைஞன் ஐயா கமலஹாசன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் ஒரு விழாவில் பேசுகிற போது சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் சுயநலவாதியாக இருக்கலாம், தன் உடலை பேணி பாதுகாப்பதில் என்கிறார்கள். ஒருவன் தன் உடலை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கவனம் வந்துவிட்டாலே அவன் மது அருந்துவது, சிகரெட் புகைப்பது போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டான். தன் உடலை ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிற ஒருவன் இந்த சமூகமும் அதை போன்று ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று துடிப்பான், தவிப்பான். எனவே சமூக ஒழுக்கமே ஒருவனின் உடல் ஒழுக்கத்திலிருந்து தான் உருவாகிறது. முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகு என்று பெருமதிப்பிற்குரிய ஐயா திருவிக்கா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மண்ணில் எல்லோராலும் மதிக்கப்படுகிற மகத்தான பெருமகன் தேசப்பிதா காந்தி அவர்கள், உங்களுடைய உடல் நலன் 3 கிலோமீட்டருக்கு அங்கே விற்கப்படுகிறது, தினமும் நடந்தே சென்று வாங்கி வாருங்கள் என்கிறார்கள். ஒரு உலக பேரறிஞன், உங்களுடைய முதல் குளியல் வேர்வையாக இருக்கட்டும் என்கிறார். ஆனால் நாம்
வேர்க்குது மின்விசிறியை போடுங்க, வேர்க்குது குளிர்விட்டியை போடுங்க, வேர்க்குது கொஞ்சம் காத்த விடுங்க என்று வேர்க்கவே விடுவதில்லை. மதிப்பிற்குரிய ஐயா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், மனிதர்களில் தொப்பை மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் கிளியில் தொப்பை கிளி, முயலில் தொப்பை முயல் என்று இருக்கிறதா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். நெஞ்சுக்கு உள்ளே இருந்தால் வயிறு, நெஞ்சுக்கு வெளியே இருந்தால் அது தொப்பை என்கிறார். உலக உயிரினங்களில் 6 அறிவு படைத்த மனிதன் மட்டும்தான் மருத்துவமனை கட்டி தனக்கென்று வைத்தியம் பார்த்துக் கொள்கிறான். மனிதர்களோடு வாழ்கிற கால்நடைகள், பறவைகளை தவிர வேற எந்த உயிரினங்களும் எந்த விலங்குகளும் தனக்கென்று மருத்துவமனை கட்டி வைத்தியம் பார்த்துக் கொள்வதில்லை. காட்டில் வாழாமல் மனிதர்களோடு நாட்டில் வாழ வந்ததுனாலேயே அந்த மிருகங்களுக்கும் இந்த நிலை வந்துவிட்டது என்று என்ன தோன்றுகிறது. உடல் உறுதியே உள்ள உறுதி. என் அன்பிற்கினிய உறவுகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமையான வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைஞர்களே, பாசத்திற்குரிய எனது தம்பி தங்கைகளே, உடல் உறுதியே உள்ள உறுதி என்பதை நாம் உணர்வோம். நமது பாட்டன் பாரதி பாடியது போல உடலினை உறுதி செய்வோம், ஏறு போல் நடப்போம், நேர்பட பேசுவோம், ஞான செருக்கோடு வாழ்வோம். மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னாள்.